அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அது பாளையக்காரருடைய புரட்சி தான் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா புலித்தேவர், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் ஆங்கிலேயர் எதிர்த்து எவ்வாறு போரிட்டாங்க அப்படின்னு பார்க்கக்கூடியதான் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சி. இவங்களோட புரட்சி தான் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சி. சரியா? ஃபர்ஸ்ட் அறிமுகம் சொல்லி கொடுத்துருக்கான். அறிமுகம் என்ன சொல்றான்னா, பிரெஞ்சு மற்றும் அதனோட கூட்டுப்படைகள், நட்பு படைகள், பிரெஞ்சு அதனுடைய கூட்டுப்படைகள், இந்திய படைகள், பிரெஞ்சு படைகளையும் அதனுடைய கூட்டுப்படைகள், இந்திய படைகள், இந்த 3 படைகளையும் ஆங்கிலேயர் தோற்கடித்து தன்னுடைய அதிகாரத்தை இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், பரவலாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு யாரை பயன்படுத்துறாங்கன்னா, ஆற்காடு நவாபா பகடக்காயை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை தென்னக பகுதியில் நிலைநிறுத்தணுங்கிற வேலையை பார்க்குறாங்க. இது ஃபர்ஸ்டா சொல்லியிருக்கான். இதற்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, புலித்தேவர் தான் ஸ்டார்டிங்ல குரல் கொடுப்பாரு. இவருடைய கிளர்ச்சி கடைசி எங்க போய் விடுனா, 1806 நடைபெற்ற வேலூர் கழகம் வரைக்கும் இந்த பிரச்சனை கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்க. வேலூர் கழகம் பிரச்சனை எது வரைக்கும் போதாமா, 1806 வேலூர் கழகம் வரைக்கும் இந்த பிரச்சனை விட்டு செல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிமுகத்துல 10th புக்ல ஸ்டார்டிங்லேயே தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் பாளையம் பார்ப்போம். பாளையம்னா பாளையம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாய்க்கர்கள்லாம் யாருன்னு பார்த்துருவோம். ஏன்னா அவங்க தான் இந்த பாளையக்காரங்கிற முறையை நாய்க்கர்கள் தான் கொண்டு வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்துக்கலாம். விஜயநகர பேரரசு. இது விஜயநகர பேரரசு 1336 விஜயநகர பேரரசு ஏற்படுத்துறாங்க. 1336 விஜயநகர பேரரசு ஏற்படுத்தும் போது ஸ்டார்டிங்ல மதுரை யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மதுரை சுல்தான்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை சுல்தான்கள் மதுரை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இதுல விஜயநகர பேரரசை சார்ந்த முதலாம் புக்கர் அவருடைய மகன், முதலாம் புக்கரின் மகன் தான் குமார கம்பண்ணா. குமார கம்பண்ணா 1370 தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றாரு, மதுரையை கைப்பற்றுறாரு. குமார கம்பண்ணா தென்னிந்தியா நோக்கி வர்றாரு 1370. இதை இவருடைய மனைவி கங்காதேவி மதுரை விஜயம் சொல்லக்கூடிய நூல் எழுதியிருப்பார். மதுரை விஜயம் சொல்லக்கூடிய நூல்ல இவரோட படையெடுப்பை பத்தி எழுதியிருப்பாங்க. குமார கம்பண்ணாவினுடைய மனைவி கங்காதேவி. சரி, 1370 வர்றாரு, மதுரை பிடிக்கிறாரு. மதுரை விஜயநகர பேரரசோட கண்ட்ரோலுக்கு வருது 1370 மேல. இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 1370 மேல மதுரையை அவங்க பிடிச்சாலும் தென்னக பகுதியில கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு, அதிக அளவுல கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால 1529 கிருஷ்ணதேவராயர் அவருடைய படை தளபதியான விஸ்வநாத நாயகரை நியமிப்பார். கிருஷ்ணதேவராயர் ஆளுநரா நியமிப்பார். கிருஷ்ணதேவராயர் யாரை நியமிக்கிறாரு? விஸ்வநாத நாயக்கரை, மதுரையினுடைய ஆளுநரா விஸ்வநாத நாயகரை நியமிக்கிறாரு. விஸ்வநாதரை மதுரையினுடைய ஆளுநரா நியமிக்கிறாரு. 1529 நியமிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆளுநரா நியமிக்கிறாரு, அட்டானமஸ் பாடியா நீங்க பாத்துக்குங்க மதுரைய அப்படின்னு அவர் சொல்றாரு. அதன்படி 1529 மதுரையினுடைய ஆளுநரா தன்னிச்சையா செயல்படலாம், அதாவது விஜயநகர பேரரசு கீழே தான் செயல்படும், ஆனா தன்னிச்சையா தங்களுடைய நிர்வாகங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துல இவங்க நியமிப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா இருப்பாரு நாகம நாய்க்கர், அவர் கிருஷ்ணதேவராயருக்கு அகைன்ஸ்டாவே படையெடுத்து மதுரையை பிடிக்கலாம்னு வருவாரு.
ஏன்னா அவர் வந்து அவரோட கூட தான் இருந்தவர். கிருஷ்ணதேவராயர் கூட இருந்தவர் தான் நாகம நாயக்கர். நாகம நாயக்கரை எதிர்த்து தன்னுடைய மகனே வந்து போர் செஞ்சவர் தான் விஸ்வநாத நாயக்கர். அப்பாவை தடுத்து நிறுத்தினால கிருஷ்ணதேவராயர் என்ன அவங்க அப்பாவையும் மன்னிச்சு விட்டுட்டு மதுரையை வந்து நீ ஆளுநராக வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவாரு. சரி, ஓகே, பார்ப்போம். என்ன நடக்கும்னா 1529 கிருஷ்ணதேவராயர் வந்து விஸ்வநாத நாயக்கர் நியமிக்கிறார். ஆனா 1336 விஜயநகர பேரரசு ஏற்படுத்தினாலும் 1565 இதனுடைய வீழ்ச்சி ஏற்படுது. இதுல தலைக்கோட்டை போர்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போர்ல இதனுடைய வீழ்ச்சி ஏற்படுது. தலைக்கோட்டை போர்ல இதனுடைய வீழ்ச்சி ஏற்படுது. 1336 1565 வரைக்குமே மதுரை வந்து விஜயநகர பேரரசோட கண்ட்ரோல்ல தான் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை நாயக்கர்கள் ஆட்சி பண்றாங்க. 1565 மேல மத்தியில யாரும் இல்லாதனால மதுரை நாயக்கர்கள் தங்களை சுதந்திர அரசா அறிவிச்சுக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 1565 1736 வரைக்கும் தங்களை சுதந்திர அரசா அறிவிச்சுக்கிறாங்க. யாரு? மதுரை நாயக்கர்கள். 36 மேல ஆற்காடு நவாப் வந்து போர் செய்து வருவான், நாட்டை கைப்பற்றுவான். இதை போய் பார்ப்போம் யார் ஆற்காடு நவாப்னு. நம்ம பார்க்கறது எல்லாமே எல்லா கேரக்டர்ஸும் புக்கில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஸ்டோரியை. என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஆற்காடு நவாப்பு வராங்க 1370 1565 வரைக்கும் மதுரை வந்து விஜயநகர பேரரசோட கீழ் இருந்தது. 1500 தலைக்கோட்டை போர் வரைக்குமே விஜயநகர பேரரசு கீழ் இருந்தது. 1565 1736 வரைக்கும் மதுரை சுதந்திரமாக செயல்படுறாங்க. 1736 யாரு வரா அப்படின்னா மதுரை யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா ராணி மீனாட்சி மதுரை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆற்காடை சேர்ந்த கர்நாடக நவாப், ஆற்காடு நவாப் கர்நாடக நவாப் ரெண்டும் ஒண்ணுதான். ஆற்காடை சேர்ந்த தோஸ்தலியோட மகள் ஒருத்தி இருப்பா. அவளை வந்து ஒரு பையன் திருமணம் பண்ணியிருப்பான். யாருன்னா சந்தா சாஹிப். தோஸ்தலியோட மருமகன் சந்தா சாஹிப்பும் ரெண்டு பேரும் படையெடுத்து மதுரைக்கு வந்து ராணி மீனாட்சியை தோற்கடிச்சு ஆற்காடை கைப்பற்றுவாங்க. சந்தா சாஹிப்பு 1749 1752 வரைக்குமே அவன் தான் கர்நாடக நவாப்பா இருப்பான். தோஸ்தலிக்கு அப்புறம் அவன் தான் இருப்பான். இப்போ தோஸ்தலியோட ஒன்றுவிட்ட சகோதரன் தான் யாருன்னா முகமது அலி கான் வாலஜா. நம்ம படிப்போம் முகமது அலி கான் வாலஜா, முகமது அலின்னு படிப்போம். இந்த முகமது அலி கான் வாலஜா தோஸ்தலியோட ஒன்றுவிட்ட சகோதரன். தோஸ்தலியோட ஒன்றுவிட்ட சகோதரன் முகமது அலி கான் வாலஜா. முகமது அலின்னு சொல்லுவோம். தோஸ்தலி, சந்தா சாஹிப். தோஸ்தலியோட அண்ணன் யார் அப்படின்னா முகமது அலியோட அண்ணன் யார் அப்படின்னா மாபூஸ் கான். தோஸ்தலிக்கு அப்புறம் சந்தா சாஹிப் 1749 52 வரைக்கும் ஆட்சி பண்ணுவான். சந்தா சாஹிப் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இணங்க ஆங்கிலேயருக்கு ஆதரவா செயல்படாதனால குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனையை கொண்டு வரான். முகமது அலி யாருன்னா தோஸ்தலியோட ஒன்றுவிட்ட சகோதரன். தோஸ்தலிக்கு சந்தா சாஹிப் மருமகன்னா முகமது அலிக்கும் சந்தா சாஹிப் மருமகன்.
1749 1752 வரைக்கும் சந்தா சாஹிப் ஆட்சி பண்றான். 1752 1795 வரைக்கும் யார் ஆட்சி பண்றா அப்படின்னா முகமது அலி ஆட்சி பண்றாரு. ஏன்னா ஆற்காடை வந்து சூழ்ச்சியின் அடிப்படையில் ஆற்காடை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க முகமது அலிக்கு. முகமது அலி யார் அப்படின்னா மாபுஸ்கானுடைய தம்பி தான் முகமது அலி. ஏன்னா மாபுஸ்கான் என்ன பண்ணுவார்னா அண்ணன் தான் வாங்கியிருக்கணும். அண்ணன் வந்து நல்லா குடிபோதையில் இருக்கிறனால அண்ணன் நாட்டை வந்து சரியா நிர்வாகம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர்ல முகமது அலி வந்து நாட்டை அவன் தான் ஆட்சி பண்ணுவான். ஆங்கிலேயரோட ஆதரவு பெற்று அவன் தான் ஆட்சி பண்ணுவான். இதை நம்ம பார்த்தோம். அப்புறம் கர்நாடக போர் நடக்கும். எதற்காக ஆங்கிலேயர்கள் வந்து உள்ள வராங்க, பாளையக்காரர்கள்ட்ட எதற்காக ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை பெறாங்க அப்படின்னு பார்ப்போம். மூணு கர்நாடக போர் நடக்கும். கர்நாடக போர் 1, கர்நாடக போர் 2, கர்நாடக போர் 3. இந்த 3 கர்நாடக போருக்கும் ஆற்காடு நவாப்புக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்கள் செயல்படுவாங்க. ஆற்காடு நவாப்புக்கு ஆதரவாக ஆங்கிலேயர் செயல்படுவாங்க. அதிக பொருள் உதவி கொடுப்பாங்க. ஆற்காடு நவாப்புக்கு ஆங்கிலேயர்கள் பொருள் உதவி கொடுப்பாங்க. 3 கர்நாடக போர்லையும் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. இறுதி கர்நாடக போர்லையும் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதனால வந்து அதிக கடன் சுமை இவங்களுக்கு இருக்கும். ஆங்கிலேயர்கிட்ட நிறைய காசு கொடுக்கணும் ஆங்கிலேயர்களுக்கு. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாளையங்கள்ல இருந்து நீங்க வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை நீங்க பெற்றுக்குங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்ட கர்நாடக நவாப் சொல்லிடுவாங்க. ஆனா நம்மளால என்ன பண்ணுவாங்க 60 தலைமுறையும் நாங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். பாளையங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம். பாளையம் இதான் கதை. இந்த கதைனாலதான் ஆங்கிலேயர் வந்து தென்னக பகுதிக்குள்ள வந்தான். பாளையம், இந்த பாளையம் சொல்லக்கூடிய கான்செப்ட் வாராங்கல், தெலுங்கானா பகுதியில் இருக்கக்கூடிய வாராங்கல் பகுதியை சேர்ந்த பிரதாபருத்ரன் அவனுடைய அரசாங்கம் காகத்தீக அரசாங்கம். பிரதாபருத்ரன் அரசு காகத்தீக அரசு. வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரனுடைய காகத்தீக அரசாங்கத்தில் தான் பாளையம் சொல்லக்கூடிய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இருந்தது. முதல் அங்கதான் இருந்தது. இங்கிருந்து தான் 1529 விஸ்வநாதர் வந்து பாளையங்கிற கான்செப்டை அரியநாதரோட உதவியோட பாளையக்காரர் முறைய மதுரையில கொண்டு வருவாங்க. 72 பாளையங்களா பிரிக்கிறாங்க. 72 பாளையமா பிரிக்கிறாங்க. இது ஆங்கிலேயர்கள் பாளையங்கள் என்ன சொல்றாங்கன்னா பாளையக்காரர்களை போலிகார்னு சொல்றாங்க. போலிகார்னு ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை அழைக்கிறாங்க. சரியா? இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாளையம்னா என்ன சொல்றாங்கன்னா பாளையம் என்பது ஒரு சிற்றரசு அல்லது ஒரு சிறு பகுதி. ஒரு சிறு பகுதியை குறிக்கக்கூடியதா சிற்றரசையோ சிறு பகுதியை குறிக்கக்கூடியதா பாளையங்கள்னு சொல்லக்கூடியது. இராணுவ முகாம், குறிக்கக்கூடியதான் பாளையங்கள். இந்த மாதிரியான பாளையங்களை இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணணும், இந்த மாதிரி இராணுவ அதிகாரிகளை கொடுத்து அவங்களை ஆட்சி செய்யணும், மக்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதா விஸ்வநாத நாயக்கர் இந்த மாதிரி பண்றாரு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா இந்த பாளையங்கள் வந்து கொடுத்தாலும் பாளையக்காரர்களுக்கான என்ன முறைகள்னு கேட்டா அவங்களுக்கான என்ன அந்தஸ்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா நீங்க பாளையங்களை நீங்க நிர்வாகம் பண்ணிக்கிங்க, எங்களோட. ஆனா மதுரை நாயக்கருக்கு தேவைப்படும் போது படை பலங்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க, எங்களுக்கு இராணுவத்திற்கு உதவி பண்ணும்போது பாளையக்காரர்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையிலையும் உங்களுக்கு கொஞ்சமா கப்பம் கட்டணும் அப்படிங்கக்கூடிய நிபந்தனையில பாளையங்களை வந்து இராணுவ வீரர்களுக்கு தான் அதிக அளவுல கொடுக்குறாங்க, இல்லை சுவாந்தாரர்கள் இருக்கவங்களுக்கு அதிக அளவுல கொடுக்குறாங்க. அப்படிதான் 72 பாளையங்களா கொண்டு வராங்க. தமிழகத்தை பிரிச்சு கொண்டு வராங்க.
இவங்களுக்கு அரண்கள் கட்டி கொடுக்குறாங்க. அரண்மனைகள் கொண்ட கோட்டைகளோட பாளையங்களை நிர்வாகம் பண்றாங்க. இது பாளையக்காரர்களை பத்தி 10th புக்ல கொடுத்துருக்காங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாளையக்காரர்களை பத்தி இவங்க பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நில நிர்வாகம் பண்ணுவது, வழக்குகளை விசாரிப்பது, வரி வசூலிப்பது, காவல் காப்பது, நிலத்தை நிர்வாகம் பண்ணணும், வழக்குகளை விசாரிக்கணும், வரி வசூலிக்கணும், வழக்குகளை விசாரணை பண்ணி அவங்க தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்குகளை விசாரணை பண்ணி தீர்ப்பு வழங்கிருக்காங்க. அப்புறம் வரி வசூல் செஞ்சிருக்காங்க, காவல் காத்திருப்பாங்க. இந்த காவல் காக்கக்கூடிய நடைமுறைக்கு அவங்க வரி வசூல் பண்ணியிருப்பாங்க. அது பேர் காவல் பிச்சை அப்படிங்கிறாங்க. காவல் பிச்சை, படிக்காவல், அரசு காவல், அரசு காவல் சொல்லி அழைக்கிறாங்க. சரியா? அடுத்து நாங்க 200 வருஷமா நாயக்கர்களுக்கு விசுவாசமா இருக்கிறோம். பாளையக்காரர்கள் கூற்று, நாங்க 200 வருஷமா நாயக்கர்களுக்கு விசுவாசமா இருக்கிறோம். வேற ஒருத்தனுக்கு வரி கட்ட முடியாது. 60 தலைமுறைகளா நாங்க இந்த நிலத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வெளியிருந்து வரக்கூடிய ஆளுக்கு நாங்க கப்பம் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க கூற்று வைக்கிறாங்க. அதுக்காக எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்த்தவர் தான் புலித்தேவர். ஸ்டார்டிங்லேயே புலித்தேவர் தான் எதிர்த்திருப்பாரு. வரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வரி வசூல் பண்ணக்கூடிய வர்றதுக்கு தான் கலவரமா மாறுது. அந்த கலவரம்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாளையங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் பிரிக்கிறாங்க. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள். மேற்கு பாளையங்களை பொறுத்த வரைக்கும் சேத்தூர், இங்க சாத்தூர். சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நெற்கட்டும் செவ்வல், சுரண்டை, சிங்கம்பட்டி. இந்த கிழக்கு பாளையங்களை பொறுத்த வரைக்கும் நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் கிழக்கு பாளையங்களா இருந்தது. இப்போ நம்ம புலித்தேவரை பத்தி பார்ப்போம். மேற்கு பாளையங்கள்லாம் சேத்தூர், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நெற்கட்டும் செவல், சுரண்டை, சிங்கம்பட்டின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மேற்கு பாளையங்களா இருந்தது. மேற்கு பாளையங்களோட கூட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார். ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக மேற்கு பாளையங்களோட கூட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி ஆங்கிலேயர் எதிர்த்தவர் தான் புலித்தேவர். ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்க முடியாது, வரி வசூல் பண்ண வரும்போது வரியே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன முதல்ல எதிர்த்தவரும் அவர் தான். மற்ற எல்லாருமே கூட கொடுத்துருப்பாங்க. கட்டபொம்மன்லாம் வரி ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாரு. இந்த நிலுவைத் தொகையில அவருக்கு வழக்கு போட்டதுனாலதான் அவர் ஆங்கிலேயருக்கு அகேன்ஸ்டா மாறுவார். ஆனா ஸ்டார்டிங்ல கட்டபொம்மன்லாம் வரி கொடுத்துருப்பாரு. ஆனா அவர் வரியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் புலித்தேவர். இவருடைய ஆட்சி பகுதி நெற்கட்டும் செவல். தலைமையிடம் நெற்கட்டும் செவ்வல் தான் ஒரு ஆட்சி பகுதி, தலைமையிடம். மறவர் பாளையத்தை சார்ந்தவர், மறவர் பாளையக்காரர், மறவர் பாளையத்தை சார்ந்தவர் தான் புலித்தேவர். 1755 கர்னல் ஹெரான் மாபஸ்கானோட தலைமையில, கர்னல் ஹெரான் தலைமையில மாபஸ்கான் வரான். மாபுஸ்கான்
கர்னல் ஹெரான் தலைமையில மாபுஸ் கான் வரான். படையெடுத்து வராங்க, மதுரையை கைப்பற்றுறாங்க. தென்னகத்தை நோக்கி படையெடுத்து வராங்க, மதுரையை கைப்பற்றுறாங்க. யாரு? கர்னல் ஹெரான் வந்து 1755 மாபுஸ் கான் வந்து கர்னல் ஹெரான் தலைமையில தென்னகத்தை நோக்கி படையெடுத்து வராங்க, மதுரை கைப்பற்றப்பட்டது. ஆங்கிலேயர் என்ன சொல்றாங்கன்னா, நீ மதுரை வரைக்கும் வந்துட்ட, அப்படியே நீ வந்து தெக்க போய் திருநெல்வேலியில போயிட்டு நீ வந்து நெற்கட்டும் சேவலை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு புலித்தேவரை வந்து அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து கேட்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அப்போ இராணுவ வீரர்களுக்கு தேவையான ஊதியம் கொடுக்கல, இவங்களுக்கான போர் கருவிகள் இவங்கள்ட்ட இல்லை, பீரங்கி போன்ற கருவிகள்லாம் இவங்கள்ட்ட இல்லாதனால இவர் என்ன பண்ணுவாரு, மறுத்து திரும்பவும் மதுரைக்கு வருவாரு. இவர் வந்து நீ வாப்பா அப்படின்னு சொல்லி, நீ உங்க வீட்டுக்கே கிளம்புன்னு சொல்லி அவரை தாட்டி விட்டுருவாங்க, எங்க பிரிட்டிஷ்கே தாட்டி விட்டுருவாங்க ஹெரான. அதுக்கப்புறம் திரும்ப வந்து மாபுஸ் கான் வந்து ஆங்கிலேயருடைய படையெல்லாம் திருத்திட்டு வருவார். அது களக்காடு போர்ல நடக்கும். இதுக்கு முன்ன என்ன நடக்குது அப்படின்னா, மறவர் பாளையக்காரங்கள்லாம் கூட்டமைக்கிறாங்க. மறவர் பாளையக்காரங்கள் கூட்டமைக்கிறாங்க. கூட்டமைப்பு. புலித்தேவர தலைவராக இருக்கார். புலித்தேவரோட தலைமையில மறவர் பாளையமுடைய கூட்டமைப்பு. இந்த மறவர் பாளையம் மேற்கு பாளையம். இந்த மேற்கு பாளையங்களுடைய கூட்டமைப்புல சிவகிரி பாளையம் தவிர மற்ற எல்லா பாளையமும் கலந்துக்கிறாங்க. சிவகிரி பாளையம் தவிர மற்ற எல்லா பாளையங்களும் கலந்துக்குது. இது கேட்பாங்க கொஸ்டின். மேற்கு பாளையங்களும் எந்த பாளையங்கள் வந்து கலந்துக்கல அப்படின்னு கேட்டா, சிவகிரி பாளையம் தவிர மற்ற எல்லா பாளையங்களுமே கலந்துக்கிறாங்க புலித்தேவரோட கூட்டமைப்புல. புலித்தேவர் என்ன பண்றாருன்னா, ஹைதர் அலிகிட்ட வந்து உதவி கேட்கலான்னு போவாரு. ஹைதர் அலி மராத்தியரோட பிஸியா இருப்பாரு, மராத்தியரோட போர் செஞ்சுட்டு இருப்பாரு. அவரால் உதவ முடியாது, ஹைதர் அலினால உதவ முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, மறவர் பாளையங்களை வச்சுக்கிட்டே சண்டைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ தென்னக பகுதியில சந்தா சாஹிப்புடைய முகவர்கள், நம்ம பார்த்தோம்லையே சந்தா சாஹிப்போட முகவர்கள் யாருன்னா, மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக். சந்தா சாஹிப்போட முகவர்கள் வந்து தென்னக பகுதியில முகவர்களா இருந்திருப்பாங்க, பத்தானிய அதிகாரிகளா இருந்திருப்பாங்க. பத்தானிய அதிகாரிகளா இருந்திருப்பாங்க. யாரு? மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக். மியானாங்கிற வந்து புலித்தேவருக்கு நெருங்கிய நண்பர். அவர் வந்து இந்த களக்காடு பொருளெல்லாம் கொன்றுவாங்க, பீஸா வெட்டி வீசுவாங்க அவரை. அவர் ரொம்ப வருத்தம் பண்ணிடுவார். ஓகே, இவங்களோட உதவியின் பேர்ல சந்தா சாஹிப் வந்து இன்டைரக்டா வராரு உள்ள. ஏன்னா சந்தா சாஹிப்புடைய ஆட்சி பதவியை தான், தோஸ்தருடைய மருமகன் தான் சந்தா சாஹிப், இவனுடைய ஆட்சி பகுதியை தான் முகமது அலி கான் வாலஜா, முகமது சொல்லக்கூடிய முகமது அலி கான் வாலஜா இன்டைரக்டா பிடிங்கிருப்பாரு. இதை வந்து பொறுக்க முடியாத ஆள் வந்து தான் சந்தா சாஹிப், அவங்களுக்கு எதிராக அகைன்ஸ்டா இருப்பான். இதனாலதான் கர்நாடக போரே வரும். சந்தா சாஹிப்பு பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலிக்கு ஆங்கிலேயர்களும் போட்டி போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனாலதான் கர்நாடக போரே வரும். இது பார்ப்போம். களக்காடு போர். களக்காடு போர்க்களத்துல மாபுஸ் கான் வந்து ஆங்கிலப்படை 1000 ஆங்கிலப்படையோட மாபுஸ் கான் இருக்காரு. அப்புறம் வந்து நவாப் படை 600 படையோட 1600 படையோட களக்காடுக்கு போய் நிக்கிறார். நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, புலித்தேவர் திருவிதாங்கூர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்பா, உனக்கு நான் வந்து களக்காடை போயிட்டு நான் உனக்கே கொடுத்துட்றேன், நீ அதை பார்த்துக்கோ, எனக்கு படை வீரர்களை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி 2000 படை வீரர்களை களக்காட்டுக்கு போர்க்களத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காரு. இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த போர்க்களத்துல மாபுஸ் கான் தோற்கடிக்கப்படுறார்.
மாபுஸ்கான் தோற்கடிக்கப்படுறார். மாபுஸ்கான் தோல்வியை தழுவுறார். மாபுஸ்கான் தோற்கிறாரு. புலித்தேவர் வெற்றி பெறாரு. ஏன்னா ஏற்கனவே கர்னல் ஹெரானோடையும் இதை ஜெயிச்சிருப்பாரு, களக்காடுலையும் ஜெயிச்சிருப்பாரு. இதனால ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் இந்திய மன்னர் அப்படின்னா புலித்தேவர் தான். ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் இந்திய மன்னர், வெற்றி பெற்ற முதல் இந்திய மன்னர்னா புலித்தேவர். களக்காடு. இதுக்கப்புறம் நடக்குன்னா ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவாங்க. அப்பா சாமி நீங்க பண்ண வரைக்கும் போதும், இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம், புலித்தேவர் அடக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வந்து நேரடியா ஆங்கிலேயர் உள்ள வராங்க. யார் மூலியமா உள்ள வராங்க ஆங்கிலேயர் அப்படின்னா, நம்பிக்கைக்குரிய தளபதியா இருக்கிற மருதநாயகம். ஆங்கிலேயர் நேரடியா மருதநாயகத்தை உள்ள அனுப்புறாங்க. மருதநாயகத்தோட மருதநாயகம் எங்க மதம் மாறானா புதுச்சேரியில மதம் மாறுவார். புதுச்சேரியில மதம் மாறுவார். பேர் என்னன்னு மாத்திக்குவார்னா யூசுப் கான் மாத்திக்குவார். யூசுப் கான் எழுத முடியல. யூசுப் கான் பேர் மாத்திக்கிறாரு. கான் சாஹிப்ங்கிறது பட்டம். கான் சாஹிப்ங்கிறது பட்டம், இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். நேரடியா ஆங்கில அரசாங்கம் மருதநாயகத்தை நீ வந்து புலித்தேவர் அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புறாங்க. இவர் வந்து புதுச்சேரியில தான் மதம் மாறுவாரு. ஏன்னா இவர் வந்து மதம் மாறுறதுக்கு முன்னாடியான பேர் தான் மருதநாயகம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இவர் மதம் மாறினதுக்கு அப்புறம் யூசுப் கான் சொல்லக்கூடிய பேர்ல அழைக்கப்படுவாரு. கான் சாஹிப்ங்கிற பட்டம் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. யூசுப் கான் வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் சின்ன வயசா இருக்கும்போது பிரெஞ்சு அதிகாரிகிட்ட வேலைக்கு போவார். புதுச்சேரியில அங்கதான் மதம் மாறுவார். பிரெஞ்சு அதிகாரிகிட்ட வேலைக்கு போகும்போது அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இவர் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆங்கில படையில போய் சேரலான்னு போவார். அப்படி வந்து 1752 தான் ராபர்ட் கிளைவ்ட்ட போய் சேருவாரு. ராபர்ட் கிளைவ்ட்ட போய் சேருவாரு 1752 தான். இவருக்கு நிறைய போர் பயிற்சி கத்துக்கிறாரு, நிறைய லாங்குவேஜ் பேச ஆரம்பிக்கிறாரு, நிறைய பயிற்சி பண்ணிக்கிறாரு, ஒரு மிகச்சிறந்த தளபதியை மாறுறாரு. ஆங்கிலேயர்கள் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறாரு. கேட்டே வாங்குறாரு, புலித்தேவரை நான் வந்து அடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லி இவரே கேட்டே வந்து தென்னக பகுதியில போர் செய்ய இவரே வருவாரு. அப்படி வந்தாலும் புலித்தேவரை ஜெயிப்பாரு. கரெக்டான காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. 1760 திருச்சியில் இருந்த பீரங்கி படை. ஆக்சுவலி திருச்சி தான் வந்து ஆற்காடு நவாப் வந்து ஹெட் குவார்டர்ஸா செயல்பட்டிருக்கும். திருச்சி தான் செயல்பட்டிருக்கும். ஏன்னா ஆற்காடு நவாப்புங்கிற ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு குழப்பமான குடும்பம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நவாப்பா இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்திருக்கும். மனைவிகளோட தொந்தரவு தாங்க முடியாம என்ன பண்ணிருப்பாருன்னா, ஆற்காடுல இருந்து திருச்சிக்கு வந்திருப்பாரு. திருச்சிக்கு வந்து தங்கியிருப்பாரு. தம்பி முகமது அலி ஆற்காடுல இருந்து திருச்சியில வந்து தங்கியிருப்பான். அண்ணன் களக்காட்டுல இருப்பான். களக்காடு போர் நடக்கும்போது களக்காட்டுல ஸ்டார்டிங்லேயே போயிடுவான். களக்காடுக்கு திருநெல்வேலியில போய் களக்காட்டுல போய் நான் தான் இந்த காட்டுக்கு அரசன் சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பான். தண்ணியை போட்டு வளரிட்டு இருந்திருப்பான். ஆற்காடு அவனுக்கு காடு எனக்கா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான். அப்ப அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். அண்ணனுக்கு வந்து தம்பி அறவா பிடிக்காது. ஏன்னா தன்னுடைய ஆட்சியை வந்து முகமது அலி வாங்கிட்டாங்கிற ஒரு கோபத்துல இருந்திருப்பாரு. இது வந்து வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா தேசம் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம், ஆற்காடு தான் முக்கியம், ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி தான் முக்கியம் அப்படின்னு அவன் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இணைஞ்சு செயல்பட்டு வந்தவர் தான் இந்த மாபுஸ்கானு. ஓகே, திருச்சியிலிருந்து வர வரைக்கும் காத்திருக்காரு. யாருன்னா மருதநாயகம் காத்திருக்கிறாரு. திருச்சியிலிருந்து வந்ததுக்கு அப்புறமேலு 2 மாதம் போர் நடக்குது. 2 மாதம் முற்றுகை நடக்குது. கோட்டையில போய் முற்றுகை நடக்குது. 1761 மே மாதம் 16ஆம் தேதி 1760 மே மாதம் 16ஆம் தேதி புலித்தேவருடைய 3 கோட்டைகள் வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் செவ்வல்,
பனையூர். இப்போ இருக்கிற பனையூர் கிடையாது. வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் செவல், பனையூர் சொல்லக்கூடிய இந்த 3 கோட்டைகளையும் மருதநாயகம் கைப்பற்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மருதநாயகம் வந்து மேற்கு பாளையக்காரரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதை அறிஞ்ச ஆங்கில அரசாங்கம் பிரமிச்சு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேப்டன் கேம்பல் கூல இருந்தே குளிபறிக்கிறியா துரோகி அப்படின்னு சொல்லி கேப்டன் கேம்பல் அனுப்பி 1764 அவரை கைது செஞ்சு தூக்கில் போடுறாங்க. மருதநாயகத்தை தூக்கில் போடுறாங்க. இந்த மருதநாயகம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்ச உடனே நம்மால் ஒதுங்கி இருந்த புலித்தேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1764 நாட்டை பிடிக்கிறாரு. 1764 நாட்டை பிடிக்கிறாரு. என்னதான் நாட்டை பிடிச்சாலும் 3 வருஷம் தான் அவரால் இருக்க முடியுது. 1767 வரைக்கும் தான் அவரால் இருக்க முடியுது. திரும்ப கேப்டன் கேம்பல் வந்து புலித்தேவரையும் தோற்கடிக்கிறாரு. நாடு இழந்த ஒரு மன்னரா காட்டுக்குள்ள போயிட்டு வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. நாட்டை வந்து அவர் இழந்துட்டாரு, அப்படியே இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. இதுதான் புலித்தேவருடைய வரலாறு. அடுத்து ஒண்டி வீரன். யாருன்னா, புலித்தேவருடைய ஒரு படைகளுக்கு தளபதியா இருந்தவர் தான் ஒண்டி வீரன். ஒண்டி வீரர் வந்து ஏதோ ஒரு போர் சமயத்துல தன்னுடைய ஒரு கையை இழந்துருவாரு. அந்த விஷயத்தை கேட்ட புலித்தேவர் மிகவும் ஃபீல் பண்ணியிருப்பாரு, வருத்தப்பட்டிருப்பாரு. அதற்கு வந்து ஒண்டி வீரர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எதிரியோட கோட்டைக்குள்ள போய் அவங்களோட தலையை வெட்டினதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லி ஒண்டி வீரர் டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் தான் நம்ம பார்த்தது. இதெல்லாம் 10th புக்லேயே இருக்கு. அடுத்து நம்ம யாரை பார்க்கணும்னா, வேலுநாச்சியார் பார்ப்போம். கட்டபொம்மன் இருக்காரு, மருது சகோதரர்கள் இருக்காங்க, தீரன் சின்னமலை இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்ப்போம். நன்றி.